என் பேர் வீரபத்ரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஏபிவிபியில். இன்றைக்கி எங்கள் அமைப்பிலேருந்து எதுக்காக வந்திருக்கோன்னா, ஆதிதிராவிடர் நலத்துறையிலேருந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹாஸ்டல்ஸ் கோயம்புத்தூரில் மகளிர் விடுதியில் 10 மாதமாக ஃபுட்டில் வந்து பூச்சி இருக்குது, புழு இருக்குது. இதனால் பெண்களுக்கு எல்லாருக்குமே, மாணவிகளுக்கு வயிற்றுப்போக்கு, அதுவும் இல்லாமல் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஷார்ட் அவுட்ஸும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் மெயில் பண்ணியிருக்காங்க கலெக்டரேட்டுக்கு. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக போய் விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணிவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே கிச்சன் இருக்குது, அந்த கிச்சனில் ஃபுட்ஸ் அங்கே மேக் பண்ணாமல் கான்ட்ராக்ட்ஸ் மூலிமா ஒரு கான்ட்ராக்டுக்காரர் தான் 13 விடுதிக்கும் ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணணும் டிமாண்ட் பண்ணுறோம். இருக்கிற கிச்சன்லேயே ஃபுட் மேக் பண்ணி அங்கேயே குக் பண்ணுறது தான் எங்களோட டிமாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக எங்கள் அமைப்புலேருந்து ஒரு கமிட்டி மேக் பண்ணி, அந்த கமிட்டியில் மிச்சம் இருக்கிற 12 விடுதிக்குள்ளே நாங்கள் போய் அங்கே எப்படி ஃபுட் இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஒரு டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணி கலெக்டர் சாருக்கும் அந்த நலத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்ரி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அலுவலக மேலர்கிட்ட கொடுத்தோம். அவங்க வந்து கலெக்டர்கிட்ட பேசிவிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுப்போம், கான்ட்ராக்ட் பேசிஸில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம், பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போன நிதி ஆண்டில் பட்ஜெட்டில் மட்டுமே 19,632 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவங்களுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸும் எங்கள் வராதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். இன்னும் இதுக்கு மேலே இப்படியே போச்சுன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம். என்னென்ன மாதிரி ஃபுட்டில் என்னென்ன மாதிரிலாம் இருந்தது? பொங்கலில் பூச்சி இருந்ததுங்க. பொங்கல் ரசத்தில் கருப்பாம்பூச்சி, பொங்கலில் பூச்சி இருந்தது. அதுவும் இல்லாமல் கலெக்டரேட்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்டலில் அப்படி தான் ஃபுட்டு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எந்த அதிகாரின்னு பேரில் இது சொல்லலைங்க. கலெக்டரேட்லேருந்து கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டுனாலும் இருக்குது, அதுவும் கொடுக்க தயாராக இருக்கும். ஹாஸ்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்டல்னால் இப்படி தான் ஃபுட்டு இருக்கும், ஹைஜீனிக்கெலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது கொடுக்குறாங்களா, ஃபுட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒப்பந்ததாரர் யார்? அந்த விஷயம்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லலைங்க. நீங்கள் 13 விடுதியிலையும் ஆய்வு பண்ணீங்கல்ல? நாங்கள் 13 விடுதியில் ஆய்வு பண்ணலைங்க. அதுக்காக எங்கள் அமைப்பிலேருந்து கமிட்டி போட்டிருக்கோம். இனி ஆய்வு பண்ணுவோம்.